إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب زدني علما اللهم آتني الحكمة وفهمني كتابك وفقهني في سنة نبيك صلى الله عليه وسلم. மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, உங்கள் முன்னால் அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹுடைய தூதர் மீதும் அந்த தூதரின் குடும்பத்தார் மற்றும் தோழர்கள் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவனாக உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுவின் பயத்தை உபதேசம் செய்தவனாக அல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்றி வாழும்படியும் மறுமைக்காக வாழும்படியும் அல்லாஹுடைய வேத சட்டங்களை பேணும்படியும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பேணும்படியும் உபதேசம் செய்தவனாக இந்த குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் உண்மையான தக்வாவை, உறுதியான ஈமானை நசீபாக்குவானாக. நம்முடைய பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிப்பானாக. மரணத்திற்கு முன்னர் அதிகம் அமல்களை செய்து மறுமையில் மிகப்பெரிய வெற்றி அடைந்த நல்லோரில் என்னையும் உங்களையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை நாள்கள் மீதம் இருக்கின்றன என்று நாம் அறிய மாட்டோம். எத்தனை ஆண்டுகள் என்று சொல்வது மிக தூரம். எத்தனை நாள்கள் அல்லது எத்தனை மணி நேரங்கள் என்று கூட நாம் சொல்ல முடியாது. அந்த அளவு மரணத்தை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டே இருக்கிறோம். மரணம் நம்மை நோக்கி விரைவாக வந்து கொண்டே இருக்கிறது. மரணத்திலிருந்து யாரும் தப்பிப்பவர் இல்லை. மரணத்திற்கு பிறகு மண்ணறையிலும் விசாரணை இருக்கிறது. பிறகு மஹ்ஷரிலும் மிகப்பெரிய விசாரணை இருக்கிறது. இந்த மரணம் மனிதனை திடீரென்று கவ்வி இழுத்துக்கொண்டு சென்று விடுகிறது. திடீரென்றுதான் பெரும்பாலும் இன்றைய காலங்களில் மரணம் வருவதை பார்க்கிறோம். இது மறுமையின் அடையாளங்களில் ஒன்று என்பதாகவும் அறிவிப்புகளிலே வருகிறது. நேற்று நம்மோடு பழகியவர், பேசியவர், நம்மை பார்த்தவர் இன்று நம்மோடு இல்லை என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிகின்றோம். அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் என்னென்ன அமல்களை செய்ய வேண்டுமோ நம்முடைய கபருக்காகவும் மறுமை வாழ்க்கைக்காகவும் இந்த உலக வாழ்க்கையிலேயே நாம் செய்து கொண்டால்தான். இப்போது நமக்கு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய உயிரை மலக்குல் மௌத் பிடுங்கிக் கொண்டால், மலக்குல் மௌத் நம்முடைய உயிரை அவரது கையிலே எடுத்துவிட்டால், அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதரர்களே, ஒரு சுப்ஹானல்லாஹ் என்று ஒரு திக்ரை கூட நம்மால் செய்ய முடியாது. இன்று நமக்கு இருக்கின்ற ஓய்வு நேரங்களில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான திக்ருகளை, தஸ்பீஹுகளை, துஆக்களை செய்து கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு வாய்ப்பளித்திருக்கின்றான். ஆனால் ரப்புல் ஆலமீன் கூறுவது போல, இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன், மக்களை விசாரிக்கின்ற விசாரணை நாள் நெருங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அவர்கள்தான் அலட்சியத்திலே, மறதியிலே இருக்கின்றார்கள். சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் நமக்கு உணர்த்துகின்றான், அறிவுரை கூறுகின்றான், அச்சுறுத்துகின்றான், உபதேசம் செய்கின்றான்.
படிப்பினைகளை நமக்கு முன் அவன் விவரித்துக் கொண்டே செல்கிறான். குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், எல்லா ஆன்மாக்களும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். பிறகு وَإِنَّمَا تُوَفَّوْنَ أُجُورَكُمْ يَوْمَ الْقِيَامَةِ, உங்களது செயல்களுக்குரிய கூலிகள், அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி, وَإِنَّمَا تُوَفَّوْنَ أُجُورَكُمْ يَوْمَ الْقِيَامَةِ, மறுமையில் உங்களது செயல்களுக்குரிய கூலிகள் நிறைவாக கொடுக்கப்படும். மனிதன் தன்னுடைய நல்ல அமல்களுக்குரிய கூலியையும் மறுமையில் தான் அவன் நிறைவாக காண்பான். அதுபோன்று மனிதன் தன்னுடைய பாவத்துக்குரிய தண்டனையையும் மறுமையில் தான் நிறைவாக அவன் பார்க்க போகிறான். இந்த உலகத்திலே நன்மை செய்தவர்களுக்கு சில நியமத்துகளை அல்லாஹ் கொடுப்பான். அதுபோன்று பாவிகளுக்கு சில நேரங்களிலே فَلَنُذِيقَنَّهُمْ مِنَ الْعَذَابِ الْأَدْنَى دُونَ الْعَذَابِ الْأَكْبَرِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ, பெரும் பாவம் செய்தவர்களுக்கு மறுமையின் பெரிய தண்டனைக்கு முன்பாக சில சின்ன சின்ன தண்டனைகளை வேதனைகளை நாம் சுவைக்க வைப்போம், அவர்கள் அந்த பாவத்திலிருந்து திரும்புவதற்காக என்று கூறுகின்றானே. அந்த தண்டனைகளும் உலகத்திலே குறைவானதுதான், சிறியதுதான். அல்லாஹுவின் உண்மையான நிஅமத், உண்மையான அருள், பரிபூரணமான அருள் சொர்க்கத்தில் இருக்கிறது. அல்லாஹுவின் உண்மையான தண்டனை, அல்லாஹுவின் உண்மையான நிரந்தரமான மிகப்பெரிய தண்டனை மறுமையில் தான் இருக்கிறது. வல அஸாபுல் ஆகிரதி அஷத்து வ அபகா, இன்னொரு வசனத்தில் அஷத் என்று அல்லாஹ் சொல்கிறான். மறுமையின் தண்டனை தான் மிக பயங்கரமானது, மிக கடினமானது. அஷத் என்று சொன்னால் தாங்க முடியாதது, மிகப்பெரிய கொடியது என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அடுத்து நமக்கு கூறக்கூடிய அந்த அறிவுரையை கேளுங்கள். ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார், யார் நரக நெருப்பிலிருந்து தூரமாக்கப்பட்டு விட்டாரோ, பாதுகாக்கப்பட்டு விட்டாரோ, வ உத்கிலல் ஜன்னா, சொர்க்கத்திற்கு செல் என்று அனுமதிக்கப்பட்டு விட்டாரோ, நீ சொர்க்கத்திற்குள் பிரவேசிக்கலாம் என்று அவரை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லப்பட்டதோ, ஃபகத் ஃபாஸ், அவர்தான் பாக்கியம் பெற்றவர். உலக செல்வங்களை கொண்டு மனிதன் எந்த பாக்கியத்தையும் அடைய முடியாது, பணக்காரன் செல்வந்தன் என்ற பெயரை தவிர. உலக வஸ்துக்களை கொண்டு, உலகத்தின் ஆடம்பரமான பொருட்களை கொண்டு மனிதன் தற்காலிக பெருமைதான் பட்டுக்கொள்ள முடியுமே தவிர உண்மையான மகிழ்ச்சி, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் கூறுகிறானே, சொர்க்கத்திற்குள் வா என்று யாருக்கு அனுமதிக்கப்பட்டதோ, யார் அழைத்து செல்லப்பட்டார்களோ, அன்பானவர்களே, தக்வா உள்ளவர்கள் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லப்படுவார்கள். ரப்பு கூறுகிறான், வஸீகல்லதீன தகவ் இலல் ஜன்னதி ஸுமரா, தக்வா உள்ளவர்களை மலக்குகள் அழைத்து செல்வார்கள். அவர்களுக்கு வாழ்த்து கூறுவார்கள், ஸலாமுன் அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ்வின் ஸலாம் உண்டாகட்டும், திபுத்தும், நீங்கள் நல்லவர்கள், இந்த சொர்க்கத்திற்குள் நீங்கள் நிரந்தரமாக தங்கப் போகிறீர்கள், வாருங்கள் என்று மலக்கு அழைத்து செல்வார். அல்லாஹ் சொல்கிறான், யாருக்கு அந்த சொர்க்கத்திற்குள் நுழைவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டதோ அவர் பாக்கியம் பெற்றார். உண்மையான பாக்கியம் என்ன? சொர்க்கவாசி என்று மறுமையிலே அறிவிக்கப்படுவது. அவர் ஏழையாக இருக்கலாம், இந்த உலகத்திலே நாம் அறியாத எத்தனையோ சாதாரண மக்களாக இருக்கலாம், மக்களில் அறியப்படாத சாதாரண பாமரராக இருக்கலாம். ஆனால் தன்னுடைய ஈமானை கொண்டு, தக்வாவை கொண்டு, இபாதத்தை கொண்டு, இஹ்லாஸை கொண்டு, இஹ்சானை கொண்டு அல்லாஹ்வை நெருங்கியவராக இருப்பார். அவரிடத்திலே பெரிய பட்டங்கள் இல்லாமல் இருக்கலாம், வசதியான வீடுகள் இல்லாமல் இருக்கலாம். ஏன், ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையிலே வீற்றிருக்கும் போது, அப்போது அங்கே ஒரு மனிதர் கடந்து செல்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை சுட்டிக்காட்டி தோழர்களிடத்திலே கேட்கிறார்கள், இவரை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்? தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இவர் ஒரு ஏழை, இவர் யாரிடத்திலும் பெண் கேட்டால் பெண் கொடுக்க மாட்டார்கள், இவர் யாருக்காவது பரிந்து பேசினால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்படியாக அவரின் அந்த உலக ரீதியான தாழ்ந்த நிலையை மக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாகி விட்டார்கள்.
அதற்கு பிறகு சிறிது நேரம் கழித்து இன்னொரு மனிதர் செல்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை பார்த்து கேட்கிறார்கள், இதோ இப்போது செல்கிறாரே, இவரை பற்றி என்ன சொல்கிறீர்? அல்லாஹ்வின் தூதரே, இவரா? இவர் யாரிடத்திலாவது பெண் கேட்டால் கொடுத்து விடுவார்கள், சிபாரிசு செய்தால் ஏற்றுக்கொள்வார்கள், இவருக்கு சபையிலே இடம் கொடுக்கப்படும் என்று அவருடைய உலக வசதி, உலக தரத்தை பற்றி மக்கள் புகழ்ந்து சொல்கிறார்கள். சகோதரர்களே, நாம் எல்லாம் படிப்பினை பெற வேண்டிய மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போது இரண்டாவது சென்றார் அல்லவா, இவரை போன்ற மனிதர்கள் பூமியெல்லாம் நிரம்பி இருப்பதை விட முன்னால் சென்றார் அல்லவா அந்த ஒரு மனிதர், அவர் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர். இவரை போன்ற மனிதர்கள் பூமி முழுக்க நிரம்பி இருப்பதை விட, நீங்கள் அறியாமல் ஒருவரை இருந்தீர்கள் அல்லவா, அவருக்கு எந்த சமுதாய தகுதியும் தரமும் இல்லை என்று சொன்னீர்கள் அல்லவா, அவர் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர் என்று சொன்னார்கள். ஏன் சகோதரர்களே, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் உள்ளத்தில் உள்ள ஈமானுக்கும் உள்ளத்தில் உள்ள இஹ்லாஸுக்கும் எண்ணங்களுக்கும் யக்கீனுக்கும் எடை போடக்கூடியவர்கள். மனிதர்களாகிய நாம் மனிதர்களின் வெளிரங்கமான வஸ்துக்களை கொண்டு, அவர்களின் பொருளாதாரத்தை கொண்டு, அவர்களின் படிப்பு கல்வியை கொண்டு எடை போடக்கூடியவர்கள். இப்படித்தான் ஏமாந்து போய் கிடக்கின்றோம், இப்படித்தான் நாம் ஏமாந்து கொண்டிருக்கிறோம். சொன்னார்கள், அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்கிறான், வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். உலக வாழ்க்கை உங்களை மயக்கக்கூடிய, உங்களை ஏமாற்றக்கூடிய, உங்களின் புத்திகளை பேதலிக்க செய்யக்கூடிய அற்ப வஸ்துவே தவிர வேறொன்றும் இல்லை. உலக வஸ்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி, தங்கம் வெள்ளி ஆடம்பரமான மாளிகை, நம்முடைய வாகனங்கள், நம்முடைய உலக வஸ்துக்கள் எது இருந்தாலும் சரி, அது நம்மை மயக்கக்கூடிய ஒரு அற்பமான ஒரு விஷயம். அல்லாஹ்வின் அடியார்களே, ஏன் இந்த விஷயத்தை நாம் நினைவூட்ட வேண்டும் என்றால், வரக்கூடிய ரமதான், அதற்கு முன்னால் இந்த ஷாபான் மாதம் அமல்களுக்கான மாதம், மறுமைக்கான மாதம், மறந்த நம்மை நினைவூட்டிக் கொள்வதற்கான மாதம். அலட்சியத்திலும் மற்ற அனாவசியமான உலக காரியங்களிலும் மூழ்கி கிடக்கின்ற நம்மை உணர்த்தி ஈமானின் பக்கம், மறுமையின் பக்கம், குர்ஆனின் பக்கம், நல்ல வணக்க வழிபாடுகளின் பக்கம் நம்மை திருப்புவதற்கான மாதங்கள் சகோதரர்களே. குறிப்பாக இந்த ஷாபான் மாதம் ரமதானுக்கு ஒரு முன்கூட்டி ஒரு தயாரிப்புக்கான மாதமாக அல்லாஹு தஆலா வழங்கி இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அமலை பற்றி சென்ற குத்பாவிலும் பார்த்தோம். மீண்டும் நாம் அதை நினைவூட்டி இன்னும் நிறைய படிப்பினைகளை, பாடங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைப்பார்கள், தொடர்ந்து நோன்பு இருப்பார்கள். ஒரு மாதத்திலே நாங்கள் சொல்வோம், இனி இந்த மாதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பை விடமாட்டார்கள் என்று. அப்படி நாங்கள் எண்ணுகின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பை விட்டு விடுவார்கள். பிறகு நோன்பை இன்னொரு மாதத்திலே நோன்பு வைக்காமல் அப்படியே தொடருவார்கள். இனி இந்த மாதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைக்க மாட்டார்கள் போலும் என்று நாங்கள் எண்ணுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைத்து விடுவார்கள். இப்படியாகத்தான் நபியுடைய அமல் இருக்கும். ஆனால் எந்த ஒரு மாதத்திலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக நோன்பு இருக்க மாட்டார்கள், ரமதான் மாதத்தை தவிர. ஆனால் இந்த ஷாபான் மாதம் வந்து விட்டால் ஏனைய மாதங்களை விட ஷாபான் மாதத்திலே அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைத்ததை நான் பார்த்தேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்க இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். وما رأيته في شهر أكثر منه صياما في شعبان. சகோதரர்களே, இங்கேயே நம்முடைய அலட்சியம், நம்முடைய பலவீனத்தை நாம் பார்க்கிறோம். முடியாதவர்கள் குறைந்தபட்சம் இந்த ஷாபான் மாதத்திலே திங்கள் வியாழக்கிழமையிலாவது நோன்பு நோக்கலாம். ஒரு வாரத்திற்கு 2 நோன்புகள் என்றால் 4 வாரங்களிலே 8 நோன்புகளாவது கிடைத்துவிடும். அதுபோக அவரவருடைய உடல் சக்திக்கு ஏற்ப, அவருடைய ஓய்வுக்கு ஏற்ப இன்னும் சில நோன்புகளை அதிகப்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய ஒரு வலிமை, ஒரு ஆன்மீக ஆற்றல் அவருக்கு கிடைக்கப்பெறும். ரமதானுடைய நோன்பு அவருக்கு மிக இலகுவாக ஆகிவிடும். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாவுடைய அறிவிப்பிலே வருகிறது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறியதாக, வலம் அரஹு ஸாயிமன் மின் ஷஹ்ரின் கத்து அக்ஸர மின் ஸியாமிஹி ஃபீ ஷஅபான் கான யஸூமு ஷஅபான குல்லஹு.
ஷாபானை தவிர மற்ற மாதங்களில் ரசூலுல்லாஹ் அதிகமாக நோன்பு வைத்ததை நான் பார்க்கவில்லை. ஷாபான் மாதத்திலே முழுமையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோற்பார்கள். கான யஸூமு ஷஅபான இல்லா கலீலா, ஷாபான் முழுக்க நோன்பு இருப்பார்கள் சில நாளை தவிர, அதாவது ஷாபானுடைய கடைசி அந்த யௌமுஷக் சந்தேகத்தின் நாளை தவிர. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுக்கு முன்பாக இந்த ஷஅபான் மாதத்தில் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நோன்பை பேணினார்களே, அதற்கு அவர்களே காரணம் சொல்கிறார்கள். உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கை இமாம் நஸஈ ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். ஸஹீஹான ஹதீஸ். உசாமா கேட்கின்றார்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்தில், யா ரசூலல்லாஹ், லம் அரக தஸூமு ஷஹரன் மின ஷுஹூர் மா தஸூமு மின் ஷஅபான். ஷஅபானிலே நீங்கள் நோன்பு இருப்பது போன்று மற்ற எந்த ஒரு மாதத்திலும் நீங்கள் நோன்பு இருந்து நான் பார்த்ததில்லையே. சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ذاك شهر يغفل الناس عنه بين رجب ورمضان. இந்த ஷாபான் மாதத்தில் மக்கள் அலட்சியம் செய்து விடுகின்றார்கள். இதை மக்கள் கவனிப்பதில்லை. ரஜபுக்கும் ரமதானுக்கும் இடையில், ரஜப் புனித மாதங்களிலே அமல் செய்துவிட்டு அடுத்து ரமதான் வரப்போகிறது, அப்போது பார்த்து கொள்ளலாம் என்று அலட்சியத்திலே விட்டு விடுகின்றார்கள் இந்த ஷாபான் மாதத்தை. அதான் ரமதான் வரப்போகிறது, அப்போது ஓதிக்கொள்ளலாம், அப்போதுதானே நோன்பு வைக்கத்தானே போகிறோம். இப்படியாக ஷாபான் மாதத்தை மக்கள் அலட்சியம் செய்து விடுகின்றார்கள். மேலும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது காரணத்தை, வஹுவ ஷஹ்ருன் துர்ஃபஉ ஃபீஹில் அஅமாலு இலா ரப்பில் ஆலமீன். அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ்விடத்தே அமல்கள் கொண்டு செல்லப்படுகின்றன, உயர்த்தப்படுகின்றன. ஆகவே என்னுடைய அமல்கள் நான் நோன்பிருக்கின்ற நிலையிலே உயர்த்தப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். மற்ற மாதங்களில் வியாழக்கிழமை நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படுகின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனவே அந்த நாளிலே நான் நோன்பிருக்க ஆசைப்படுகின்றேன் என்று. இந்த ஷாபான் மாதத்தை பொறுத்தவரை இதிலிருந்து தெரிய வருகிறது, ஒவ்வொரு நாளும் நம்முடைய அமல்கள் ஷாபானிலே அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுகின்றன, காண்பிக்கப்படுகின்றன என்று. சகோதரர்களே, இரண்டு காரணங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அதை பற்றிய ஒரு சிறிய விளக்கத்தை பார்ப்போம். ஒன்று என்ன, மக்கள் இந்த மாதத்தை அலட்சியம் செய்து விடுகின்றார்கள். மக்கள் இந்த மாதத்தில் கவனக்குறைவாக இருந்து விடுகின்றார்கள். சகோதரர்களே, இதிலிருந்து அறிஞர்கள் நமக்கு விளக்கம் கூறுகிறார்கள். எப்போதெல்லாம் மக்கள் அல்லாஹுவை மறப்பார்களோ, மார்க்கத்தை மறந்து அலட்சியத்திலே இருப்பார்களோ, அந்த நேரங்களில் எல்லாம் நாம் தனித்து அல்லாஹுவை வணங்கும் போது அந்த வணக்கம் அல்லாஹுவிற்கு மிக விருப்பமானது. மக்கள் எல்லாம் பாவத்திலே இருக்கும் போது, அல்லது மக்கள் எல்லாம் மறதியிலே இருக்கும் போது, அல்லாஹுவை மறந்தவர்களாக, அல்லாஹ்வுடைய இபாதத்தை அலட்சியம் செய்தவர்களாக இருக்கும் போது, அந்த மறதியாளர்களுக்கு மத்தியிலே, அந்த பாவிகளுக்கு மத்தியிலே ஒரு அடியான் அல்லாஹுவை நினைவு கூறுகிறான் என்றால், ஒரு அடியான் அல்லாஹுவை வணங்குகிறான் என்றால் அது அல்லாஹுவிற்கு மிக பிரியமானது. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அறிவிக்கின்றார்கள் ஒரு ஹதீஸை, அல் இபாதத்து ஃபில் ஹரஜி கஹிஜ்ரத்தின் இலைய. மிக முக்கியமான ஹதீஸ் நமக்கெல்லாம். குழப்ப காலங்களில் அது எந்த வகையான குழப்பமாக இருந்தாலும் சரி, குழப்ப காலம் வந்துவிட்டால் மக்கள் எல்லாம் அதை பற்றியே பேசிக் கொண்டிருப்பார்கள். இப்போது மக்கள் எல்லாம் தேர்தலை பற்றியே பேசுவார்கள். இப்படி ஒவ்வொரு சம்பவங்கள் நடக்கும் போது அதை பற்றியே மக்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருப்பார்கள். அதிலே ஈடுபட அவர்கள் ஆசைப்படுவார்கள், அதிலே கலந்து கொள்ள ஆசைப்படுவார்கள். இப்படி குழப்பமான காலங்களில், சண்டை சச்சரவுகள் நிறைந்த காலங்களிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதர் அதிலெல்லாம் கலந்து கொள்ளாமல் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலே அவர் திளைக்கிறார் என்றால் எவ்வளவு அழகாக சொன்னார்கள் பாருங்கள். இது நப்சுக்கு ரொம்ப சிரமமான ஒன்று, நப்சுக்கு சிரமமான ஒன்று. எல்லோரும் பேசுவார்கள், நானும் எனது அறிவுக்கு பேச வேண்டுமே, எல்லோரும் பங்களிப்பு தருகிறார்கள், நானும் ஏதாவது செய்ய வேண்டுமே, என்னுடைய பெயரும் வர வேண்டுமே, எனக்கும் அது தெரியும், எனக்கும் ஒரு தகுதி இருக்கிறது என்று மக்கள் அறிய வேண்டுமே. இப்படியாக நப்சு பெருமையின் பக்கம், பிரபலத்தின் பக்கம் நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது போன்ற ஃபித்னாவுடைய நேரங்களிலே ஒரு மனிதர் இபாதத்து செய்கிறார் என்றால், அல்லாஹ் அக்பர், அந்த சிறப்பு பாருங்கள், கஹிஜ்ரத்தின் இலைய, என்னை நோக்கி என் பக்கம் அவர் ஹிஜ்ரத் செய்ததற்கு சமமாவார். அல்லாஹ் அக்பர். ஒரு முஹாஜிர் சஹாபிக்கு
கிடைத்த சிறப்பு அவருக்கு கிடைக்கும். யார் அவர்? ஃபித்னாவுடைய காலங்களிலே தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தி, நஃப்ஸை மிதித்து, வழிபாட்டை விட்டு திரும்புகின்ற அந்த நஃப்ஸை பிடித்து இழுத்து வணக்க வழிபாட்டிலே அதை வலுக்கட்டாயமாக அமர வைப்பது, தொழ வைப்பது, நோன்பு நோக்க வைப்பது, குர்ஆன் ஓத வைப்பது, திக்ர் செய்ய வைப்பது என்று அந்த நஃப்ஸை அந்த இபாதத்திலே திளைக்க வைக்கிறாரே, அவர் என் பக்கம் ஹிஜ்ரத் செய்து வந்தவரை போல. சகோதரர்களே, அந்த ஃபித்னாவுடைய காலத்திலே இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இபாதத் செய்பவர்களுக்கு. இன்னும் ஒரு ஹதீஸை பாருங்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கின்றார்கள், அக்ரபு மா யகூனு ரப்பு மினல் அப்தி ஃபீ ஜௌஃபில் லைலில் ஆஹிர். அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கின்ற நேரம், அடியான் அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமாக இருக்கின்ற நேரம் ஃபீ ஜௌஃபில் லைல் அல் ஆஹிர், இரவுடைய அந்த இரண்டாவது பகுதியின், இரவை இரண்டு பகுதிகளாக ஆக்கினால் அதனுடைய நடு பகுதியிலே அடியான் அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமாக இருக்கின்றான். அந்த அளவுக்கு அல்லாஹ் நெருங்கி வந்து விடுகின்றான். فَإِنِ اسْتَطَعْتَ أَن تَكُونَ مِمَّن يَذْكُرُ اللَّهَ فِي تِلْكَ السَّاعَةِ فَكُنْ. அந்த நேரத்தில் அல்லாஹ்வை நினைக்கக்கூடியவர்களாக நீ ஆக முடிந்தால், அந்த நேரத்தில் அல்லாஹுவை நினைப்பவர்களில் நீ ஆக முடிந்தால் ஆகிவிடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏன் சகோதரர்களே, நடு இரவுக்கு பிறகு அந்த இரவனுடைய கடைசி பகுதி வருவதற்கு முன்பு அந்த நேரத்திலே ஒன்று மனிதன் தூக்கத்தின் ஆழத்திலே இருப்பான், அல்லது உலக மோகம் கொண்டவர்கள் ஆடல் பாடல் என்று அந்த உலக பாவங்களிலே அவர்கள் மூழ்கி இருப்பார்கள். இப்படியாக இருக்கின்ற அந்த கஃலத்துடைய நேரத்திலே ஒரு அடியான் எழுந்து அல்லாஹுவை வணங்குகிறான் என்றால், அல்லாஹுவை நினைவு கூறுகிறான் என்றால், அல்லாஹுவிடத்திலே துஆ கேட்கிறான் என்றால், அந்த அடியான் அல்லாஹுவிற்கு மிக நெருக்கமாகி விடுகின்றான். அதுபோன்றுதான் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய மற்றொரு ஹதீஸை பார்க்கிறோம். இமாம் அஹ்மத் பதிவு செய்கின்றார்கள். 3 நபர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த 3 நபர்களை அல்லாஹ் தஆலா விசேஷமாக நேசிக்கின்றான். 3 நபர்களை விசேஷமாக அல்லாஹ் நேசிக்கின்றான். அந்த 3 கூட்டங்களில் ஒரு கூட்டத்தை பற்றி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல் கௌமு யுஸாஃபிரூன ஃபயதூலு சுராஹும் ஹத்தா யுஹிப்பு அன் யமஸ்ஸுல் அர்த. ஒரு கூட்டம் பயணத்தில் செல்கிறார்கள், தொடர்ந்து பயணித்துக் கொண்டே செல்கிறார்கள். தூங்கலாமே, கொஞ்சம் தூங்கினால் நன்றாக இருக்குமே, நமது உடலை கொஞ்சம் தரையில் சாய்த்தால் நன்றாக இருக்குமே என்று தூக்கத்தின் மீது அவர்களுக்கு ஆசை ஏற்படுகிறது, தேவை ஏற்படுகிறது. சரி, எல்லோரும் தங்களது வாகனங்களில் இருந்து தங்குகிறார்கள். அப்போது எல்லோரையும் தூங்க வைத்துவிட்டு ஒரு மனிதர் மட்டும் தனித்து சென்று அல்லாஹுவை வணங்கி கொண்டிருக்கிறார், தொழுது கொண்டிருக்கிறார். பிறகு அந்த மக்களை அடுத்த பயணத்தினுடைய நேரம் வந்தவுடன் அவரை எழுப்புகிறார். சகோதரர்களே, இந்த மனிதர் அல்லாஹ்விற்கு மிக விருப்பமானவர். ஏன் சகோதரர்களை யோசித்து பாருங்கள். பயணத்தின் களைப்பால் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கும் போது, அல்லாஹுவை மறந்து அந்த நேரத்தில் இருக்கும் போது, இந்த அடியான் தன்னுடைய களைப்பை கட்டுப்படுத்தி, தன்னுடைய அந்த அசதியை எல்லாம் அவன் தன்னுடைய அந்த ஈமானிய உணர்வுகளால், மறுமையின் பயத்தால் அந்த அசதிகளை எல்லாம், அந்த வழி பயண களைப்புகளை எல்லாம் தாங்கிக் கொண்டு அல்லாஹுவை வணங்குவதற்காக நிற்கிறான் என்றால் அது சாதாரணமான ஒன்றல்ல. அல்லாஹு தஆலா அத்தகைய அடியானை நேசிக்கின்றான். அதுபோன்றுதான் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஹதீஸ் குதுஸியிலே கூறுவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன இன்த ظنி அப்தி பி வஅன மஅஹு இதா தக்கரனி. எனது அடியானுடைய எண்ணத்திற்கு ஏற்ப நான் நடந்து கொள்கிறேன். அவன் என்னை நினைவு கூர்ந்தால் அப்போது நான் அவனுடன் இருக்கிறேன். ஃபஇன் தக்கரனி ஃபீ நஃப்ஸி தக்கர்துஹு ஃபீ நஃப்ஸி. அவன் என்னை அவனுடைய நஃப்ஸில் நினைவு கூர்ந்தால் நான் அவனை எனது நஃப்ஸிலே நினைவு கூறுவேன். வஇன் தக்கரனி ஃபீ மலஇன் தக்கர்துஹு ஃபீ மலஇன் கைரின் மின்ஹு. அவன் என்னை ஒரு கூட்டத்திலே நினைவு கூர்ந்தால் அவர்கள் விட சிறந்த கூட்டத்திலே அவனை நினைவு கூறுவேன். இப்படியாக மனிதர்கள் எல்லாம் தங்களது விஷயங்களிலே மூழ்கும் பொழுது அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட அந்த மறுமைக்கான அடியான் அல்லாஹுவை நினைவு கூறுவதிலே மூழ்கும் போது அந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கின்றான்.
அதுபோன்றுதான் சகோதரர்களே, இன்னும் ஒரு பிரபலமான ஹதீஸை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்ஷுடைய நிழலிலே 7 வகையான மக்கள் இருப்பார்கள் என்று சொன்னார்களே, அவர்களிலே ஒரு கூட்டம் யார்? வரஜுலுன் ذكرல்லாஹ خاليًا, மக்களை விட்டு ஒதுங்கி தனிமையிலே அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து ஃபஃபாதத் ஐனாஹ், அவனுடைய 2 கண்களும் கண்ணீர்களால் பீரிடுகின்றனவே, அத்தகைய மனிதர் அர்ஷுடைய நிழலிலே இருப்பார். சகோதரர்களே, இத்தகைய ஹதீசுகளை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது மக்கள் அல்லாஹுவை மறக்கின்ற நேரத்தில், மக்கள் இபாதத்தை விட்டு தங்களது சுய தேவைகளிலும் உலக காரியங்களிலும் மூழ்கி இருக்கின்ற நேரத்தில் ஒரு மனிதன் அல்லாஹுவை வணங்கினான் என்றால் அத்தகைய வணக்க வழிபாடு அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமானது, அந்த மனிதன் அல்லாஹ்விற்கு மிக பிரியமானவன். ஆகவேதான் இந்த ஷாபான் மாதத்திலே மக்கள் எல்லாம் அல்லாஹுவை மறந்திருக்கும் போது, ரமதான் வரட்டும் பார்த்து கொள்ளலாம் என்ற அலட்சியத்திலே இருக்கும் போது இந்த ஷாபானை யார் பயன்படுத்திக் கொள்கின்றாரோ அவருக்கு இந்த சிறப்பை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் கூறுகின்றார்கள், இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது ஷாபானை பற்றி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸிலிருந்து, ஃபீஹி தலீலுன் அலா இஸ்திஹ்பாபி இமாரத்தி அவ்காத்தி கஃப்லத்தின் நாஸி பித்தாஆ, மக்கள் அல்லாஹ்வை மறந்திருக்கின்ற நேரங்களில் நாம் வணக்க வழிபாடுகளை கொண்டு அந்த நேரங்களை செழிப்பாக்க வேண்டும் என்பது இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. இப்படி செய்பவர்கள் அல்லாஹ்விற்கு விருப்பமானவர்கள், இத்தகைய அமல் அல்லாஹ்விற்கு மிக பிரியமானது. சகோதரர்களே, ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறக்கூடிய ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். மக்கள் எந்த நேரங்களில் அலட்சியமாக இருப்பார்களோ, கவனமற்று இருப்பார்களோ, அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமலுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை பற்றி சொன்னார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, நான் ஒரு முறை ரசூலுல்லாஹோடு மக்ரிப் தொழுகை தொழுதேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடித்ததற்கு பிறகு நஃபில் தொழுகையிலே ஈடுபட்டார்கள். நஃபில் தொழுது கொண்டே இருந்தார்கள் இஷா தொழுகை வரை. மக்ரிபிலிருந்து இஷா வரை அவர்கள் நஃபில் தொழுகையிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். இஷா முடித்ததற்கு பிறகு வெளியேறினார்கள். இந்த ஹதீஸை இமாம் அஹ்மது பதிவு செய்கிறார்கள், சஹீஹான ஹதீஸ். இதிலிருந்து பல சஹாபாக்கள் தாபிஈன்கள் மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் உள்ள அந்த நேரத்திலே முழுமையாக வணக்க வழிபாட்டில் கழித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? இரவு தூங்க வேண்டி இருக்கிறது என்பதற்காக தூக்கத்துக்கான ஏற்பாடு, உணவுக்கான ஏற்பாடு, அல்லது பகலுடைய வேலையை முடிக்க வேண்டுமே என்று அதிலே மக்கள் தீவிரம் காட்டிக்கொண்டு அந்த மக்ரிபிலிருந்து இஷாவுடைய நேரத்தை அலட்சியம் செய்து விடுகின்றார்களே. குறிப்பாக அந்தந்த நேரங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணக்க வழிபாட்டுக்கு கொடுத்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஷாபானுடைய மாதம் இருக்கின்றதே, நம்முடைய முன்னோர்கள் சலஃப் சாலிஹீன்கள் அவர்களிடத்தில் மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததை பார்க்கிறோம். தாபிஈன்களுடைய பல அறிவிப்புகளை பார்க்கிறோம். சலமா இப்னு குஹைல் ரஹிமஹுல்லாஹ் ஹிஜ்ரி 47 பிறந்து ஹிஜ்ரி 121 இறந்த மிகப்பெரிய தாபிஈன்களிலே ஒருவர். அவர்கள் சொல்வார்கள், இந்த ஷாபானுடைய மாதத்தை பற்றி, யுக்கான யுகால் ஷஹ்ரு ஷாபான் ஷஹ்ருல் குர்ஆ, ஷாபானுடைய மாதம் குர்ஆனை மனப்பாடம் செய்த குர்ஆனை ஓதுகின்ற மக்களுக்கான மாதம். ரமதான் வருவதற்குள்ளாக இந்த ஷாபானிலே குர்ஆனை அதிகம் ஓதி ரமதானிலே குர்ஆன் ஓதுவதற்கான பயிற்சி எடுத்துக்கொள்வதற்கான மாதம். அதுபோன்று ஹபீப் இப்னு அபி சாபித் ரஹிமஹுல்லாஹ் தாபிஈன்களிலே ஒருவர், அவர்களும் இந்த மாதத்தை பற்றி சொல்லும்போது ஷஹ்ருல் குர்ஆ, அதிகமாக குர்ஆன் ஓதுவதற்கான மாதம் என்று சொல்கிறார்கள். இன்னொரு தாபிஈ ரஹிமஹுல்லாஹ் அம்ர் இப்னு கைஸ் அல் கூஃபி என்பவர்கள், அவர்கள் ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் ஷாபானுடைய மாதம் வந்துவிட்டால் இதா தഖல ஷாபான் அக்லக ஹானூதஹு வ தஃபர்ரக லிகிராஅத்தில் குர்ஆன், ஷாபான் மாதம் வந்துவிட்டாலே தன்னுடைய கடையை சார்த்திவிட்டு குர்ஆன் ஓதுவதற்காக தன்னை முழுமையாக ஒதுக்கிக் கொள்வார்கள் என்று. அல்லாஹ்வின் அடியார்களே, இன்னும் பல ஹதீசுகளையும் சம்பவங்களையும் பார்க்கிறோம். இந்த ரமதானுக்கான முன் ஒரு பயிற்சிக்காக அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஷாபானுடைய மாதத்தை நம்முடைய முன்னோர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள், தாபிஈன்கள் எப்படி பயன்படுத்தினார்கள் என்று. அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று நம்மிலே ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய துன்யாவுடைய வேலைகள், பொருளாதார கடமைகள், குடும்ப சுமைகள் இருந்தாலும் கூட நாம் அல்லாஹ்வை வணங்குவதற்காக ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று முடிவு செய்தால் கண்டிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அதை லேசாக்கி கொடுப்பான். யார் அல்லாஹுவை முன்னோக்க வேண்டும் என்பதற்காக
அவர் ஒரு அடி எடுத்து வைக்கின்றாரோ அவருக்கு வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் தஆலா லேசாக்கி கொடுப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ அக்பது இலா ரப்பிஹிம், ஈமான் கொண்டு அமல்கள் செய்து அல்லாஹ்விற்கு முன்னால் யார் பணிந்து விடுகின்றார்களோ அவர்களுக்கு மறுமையிலே மிக உயர்ந்த சொர்க்கம் இருக்கிறது என்று. ஆகவே அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நல்லமல் செய்ய வேண்டும், அதிகம் செய்ய வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் நான் அதிகம் நெருங்க வேண்டும் என்ற எண்ணத்தை, அந்த நல்ல உள்ளத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அந்த நல்ல உள்ளத்திற்கு பிறகு முயற்சிக்கான வழிகளை நாம் தேடும் பொழுது, பிறகு அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சும் பொழுது கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு அதை லேசாக்கி கொடுக்கின்றான். நமக்கு ஒரு துன்யாவுடைய தேவை இருந்தால் நினைத்து பாருங்கள், உலக வஸ்துக்களில், உலக காரியங்களில், உலக பொருளாதாரத்திலே ஏதாவது ஒன்று நமக்கு தேவை என்றால் அல்லாஹ்விடத்திலே அதை எப்படி கேட்கிறோம்? அந்த செல்வத்தை கேட்டு, அந்த படிப்பை கேட்டு, அந்த பொருளாதாரத்தை கேட்டு, அந்த உலக தேவையை கேட்டு அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு மன்றாடுகிறோம் சகோதரர்களே. ஏன் இந்த உலக தேவைக்கெல்லாம் அல்லாஹ்விடத்தில் இவ்வளவு அதிகம் கேட்கக்கூடிய நாம் அவனிடத்தில் தான் கேட்டாக வேண்டும், உலக தேவையும் சரி. ஆனால் உலக தேவைகளை எல்லாம் இப்படி கேட்கக்கூடிய நாம் ஏன் அல்லாஹ்விடத்திலே வணக்க வழிபாடுகளை கேட்பதில்லை? ஒரு நபி தொழுகைக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார், ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா, யா அல்லாஹ் நான் தொழுகையை சரிவர தொழக்கூடியவனாக, தொழுகையை சரியாக நிலைநிறுத்தக்கூடியவனாக என்னை ஆக்கு என்று ஒரு நபி அல்லாஹ்விடத்திலே மன்றாடும் போது, அல்லாஹ்வுடைய தூதர் ரப்பி அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக், என் இறைவா உன்னை நான் நினைவு கூறுவதற்கு, உனக்கு அழகிய முறையில் நன்றி செலுத்துவதற்கு, உன்னை அழகிய முறையிலே வணங்குவதற்கு எனக்கு உதவி செய் என்று ஒரு நபி அல்லாஹ்விடத்திலே மன்றாடும் போது, சகோதரர்களே, பலவீனமான உள்ளமுள்ள நாம், அமல்களிலே அலட்சியம் செய்யக்கூடிய நாம், உலக இன்பங்களிலே மூழ்கி மறுமையை மறக்கக்கூடிய நாம் இத்தகைய துஆக்களை எவ்வளவு அதிகம் செய்ய வேண்டும் என்று நினைத்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மறதியை போக்குவானாக. வணக்க வழிபாடுகளிலே உள்ளங்களை பறிகொடுத்த நல்லோரில் அல்லாஹ் என்னை ஆக்குவானாக, நம்மை அனைவரையும் ஆக்குவானாக. பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்ட நல்லவர்களில் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. முழுமையாக பரிசுத்தமான தௌபா செய்த நல்லவர்களில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் நமது குடும்பத்தாரையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.